உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகுமுத்துக்கோனின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை வேளச்சேரியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் படுகொலை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரியும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் இயற்றக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்ற வாயிலில் ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம், சமத்துவ வழக்கறிஞர் சங்கம், நீலம் பண்பாட்டு வழக்கறிஞர் பிரிவு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன், சமத்துவ வழக்கறிஞர் சங்க மாநில செயலாளர் பார்வேந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அவரோடு பழகிய தருணம் எனக்கு இல்லை. இங்கே இருக்கிற தோழர்கள், சட்ட அறிஞர்கள் கூறியதைப் போல அவரோட பயணம் பண்ணவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஆனால் அவருடைய உரையை பார்க்கும் பொழுது, அவர் இறந்த பிறகு அவருடைய வீட்டிற்கும், அதற்கப்புறம் அவருடைய அலுவலகத்திற்கும், அதன் பிறகு அவர் உருவாக்கிய புத்தவிகார் என்ற கோவிலுக்கும் செல்லும் பொழுது அவர் என்ன முறையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார், ஒரு மனிதன் இறந்த பிறகு என்ன விதமான அனுதாபங்கள் ஏற்படும், ஒரு தலித் தலைவராக ஆரம்பித்து மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் நுழைந்து இன்றைக்கு தலித் சமூகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகமும் ஏன் அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்கின்ற ஒரே குரலுடன் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் மட்டுமல்ல, எல்லா தரப்பட்ட பத்திரிகையாளர்களும் மட்டுமல்ல, எல்லா தரப்பட்ட அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத மக்கள் கூட இந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்கள் சொன்னதை போல சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இப்பொழுதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல நுழைஞ்சிருக்கேன். இந்த நாட்டை உருவாக்கியவர்கள் வழக்கறிஞர்கள்,
மகாத்மா காந்தி அவர்களும் இந்த புதிய இந்தியாவை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு சட்டத்துறையில் இருந்து வந்த உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமாக தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய இவருடைய இறப்பிற்கு பிறகு கடந்த 2 நாட்களாக அவர் மன உளைச்சல் இருக்கும் பொழுது அவர் என்கிட்ட பேசும் பொழுது அப்பொழுதுதான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை பற்றி தெரிந்து கொண்டோம். எந்த அளவுக்கு தலித் இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது, எந்த அளவுக்கு பல படுகொலைகள் நடந்தது. மேலவளவு முருகேசன் ஆரம்பித்த ஒரு படுகொலையிலிருந்து அதிகாரத்தை நோக்கிய ஒரு பயணத்தில் ஒரு தலித் தலைவராக இருந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ள ஒரு எலெக்ஷனுக்குள் நுழையும் பொழுது படுகொலை செய்யப்படுகிறார். இது ஒரு சாதாரணமான ஒரு படுகொலையோ இல்லை ஏதோ ஒரு பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையோ என்கின்ற மாதிரி திருப்பிட்டு இருக்காங்க பிரச்சனையை. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு அரசியல் படுகொலையாக இருக்கலாம் என்கின்ற கண்ணோட்டத்துடன் காவல்துறை அணுக வேண்டும். கடந்த 5/7/2024 அன்று பிஎஸ்பியினுடைய தமிழ்நாடு தலைவர் வழக்கறிஞர் கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த படுகொலைக்கு நீதி கோரி, உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர இன்றைக்கு சமத்துவ வழக்கறிஞர் சங்கம், ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம், நீளம் பண்பாட்டு மையம் சார்பிலே இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற வாசலிலே இன்னைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும். உண்மை குற்றவாளிகளை இந்த வழக்கில் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். முறையான நீதி விசாரணை எடுக்க வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருந்தாலோ யார் சம்பந்தப்பட்டிருந்தாரோ அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என இங்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாடு அரசு ஏற்காவிடில் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என வழக்கறிஞர் சமூகத்தின் சார்பிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது தேவையில்லாமல் இந்த 6 நாளாக அவரை சமூக விரோதியாக சித்தரிக்கிறாங்க. பத்திரிகையாளர் உங்களிடத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறோம். அவர் மீது ஒரு வழக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் இல்லை. நம்முடைய தோழர் அர்ஜுன் அவர்கள் சொன்னதை போல ஒரு வழக்கு இருந்தால் கூட ஒரு முதலமைச்சர் புரோட்டோகாலில் இருக்கிற முதலமைச்சர் வீட்டுக்கு போய் சந்திக்க மாட்டார். ஆகவே அவர் மீது வருகின்ற அவதூறுகளை அருள் கூர்ந்து நீங்கள் தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் என்பது தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டே வருகிறோம். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்திற்கு தமிழ்நாடு இப்போ நடக்க இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சார், மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வழக்கறிஞர்கிட்ட வருவாங்க. தமிழ்நாட்டில் வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதுக்கு தான் சிறப்பு சட்டம் வேணும்னு நாங்கள் கேட்குறோம். சிறப்பு சட்டம் சீக்கிரம் ஏற்றுவாங்க என்று நாங்கள் நினைக்கிறோம். சார், இப்போ திருமாவளவன் அவர்கள் இதற்காக அதிகாரிகள் மீதும் காவல்துறை மீதும் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரே தவிர கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேல அவர் எந்த குற்றச்சாட்டும் முன்வச்ச மாதிரியும் தெரியல, கேள்வி கேட்ட மாதிரியும் தெரியல. ரஞ்சித் அவர்கள் முன்வச்ச 7 கேள்வியில கூட ரஞ்சித், அதாவது திருமாவளவன் அவர்கள் ஒரு கேள்வி கூட மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்கல. இது எப்படி பாக்குறீங்க? இது ஒரு போராட்டம். இதில் அரசியல் கலக்க வேண்டாம். நாம் எல்லாம் நம்முடைய தோழர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்தில் அதிர்ச்சி அடைந்திருக்கிறோம். அரசியல் இங்கு வேண்டாம். நன்றி. சுதந்திர போராட்ட தியாகி வீரன் அழகு முத்துக்கோனின் 267வது குரு பூஜையை ஒட்டி மதுரை சர்வேயர் காலனி யாதவர் பண்பாட்டு மையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அழகு முத்துக்கோணனின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்துப்பாண்டியன் தலைமையில் ஈழவளவன், கல்மேடு அழகுமணி, இளமனூர் ராவணன், பழனிசாமி, அழகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய அலுவலகத்தில் அந்தியூர் ஒன்றிய செயலாளர் தங்கராசு தலைமையில் தொகுதி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இம்மாதம் ஈரோடு வருகை தரவுள்ள கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பளிப்பது, அவரது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது, அந்தியூர் மற்றும் பவானி சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தீவிர உறுப்பினர்களை சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள்
நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன், அந்தியூர் தொகுதி செயலாளர் வெற்றி செல்வன், மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் சுரேஷ் செங்கோடன், அம்மாப்பேட்டை ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி, விவசாய அணி மாநில துணை செயலாளர் பழனிசாமி, அந்தியூர் ஒன்றிய துணை செயலாளர் ரமேஷ், பவானி தொகுதி செயலாளர் ஆற்றலரசு துரைவளவன், அன்பு, குருசாமி, மாராசாமி, கருணாகரன், ஸ்டெல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செப்டம்பர் 17ஆம் தேதி மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடைபெறும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். இதனையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் மாநாட்டில் பங்கேற்பது குறித்த சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் மற்றும் மாவட்ட ஒன்றிய பொறுப்புகள் அறிவிப்பு கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் நர்சோனை அறிவுறுத்தலின் பேரில் மாநில துணை செயலாளர் துரை ராஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அமுதமொழி தீபா, கனிமொழி, ஷீலா ராணி, சந்திரலேகா ஆகியோருக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டது. பின்னர் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் செல்வதென கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன், தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன், மோவூர் மதி வானமாதேவி ராஜா மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் நாகராணி, ஆதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்த உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாநகரம் தபால் நிலையம் அருகில் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளரும் கடலூர் மாநகர துணை மேயருமான வழக்கறிஞர் தாமரை செல்வன், மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருமார்பன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். மேலும் நிர்வாகிகள் ஸ்ரீதர், சொக்கு, வர்மா, புவிவேந்தன், நகர செயலாளர்கள் செங்கதிர், சேதுராமன், நகர ஒருங்கிணைப்பாளர் கிட்டு, குமரேசன், ஹிட்லர், சிலம்பு, துரை, அப்பு, கோபாலகிருஷ்ணன், சந்தோஷ், ஜெகன், திருமாவளவன், ராஜ்குமார், விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் காணை வடக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட சிறுவாலை, வெள்ளையம்பட்டு, பழைய கருவாச்சி, அத்தியூர், திருக்கை, கக்கனூர் ஆகிய பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காணை வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆசை தம்பி தலைமையில் முகாம் மறுசீரமைக்கும் பணி நடைபெற்றது. இந்நிகழ்வில் விசிக விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பெரியார் கலந்து கொண்டு முகாம்களை மறுசீரமைப்பு செய்வது குறித்தும் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வது குறித்தும் முகாம் கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் மாவட்ட அமைப்பாளர் கோவிந்தன், முகாம் செயலாளர்கள் சிறுவாலை அருள்மணி, ராஜா, வெள்ளையாம்பட்டு யோவான், சேகர், பழைய கருவாச்சி அன்பழகன், ஏழுமலை, கக்கனூர் வெங்கடேசன், வினோத், ராவிட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,